Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. அதாவது இது தமிழ்நாட்டுல எப்படி கவுன்சிலிங் பண்றாங்க, தென் இதனுடைய சீட்ஸ் எவ்வளவு இருக்கும், கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் ஸ்டாண்டர்ட் அலாட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், காலேஜஸ் எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ்நாட்டுல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மோஸ்ட்லி லைக் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும். சரி, ஓகே. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வெட்டனரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது ஒன் ஆஃப் த டாக்டர் கோர்ஸ். இது வந்து நல்ல பெஸ்ட் கோர்ஸ். இதோடைய ஸ்கோப் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் ஆக்சுவலி நம்ம என்ன ப்ராப்ளம் அதுல நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காலேஜஸ் வந்து ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நம்ம 12th மார்க் பேசிஸ்ல தான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து எடுக்க போறாங்க. ஸோ அப்போ நம்ம 12th மார்க்குடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்டனரி சயின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் எடுக்க முடியல. நிறைய கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் 197 அண்ட் 198 199 கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸால தான் வெட்டனரி சயின்ஸ் வந்து எடுக்க முடியுது. ரீசன் வந்து மறுபடியும் சொல்றேன்னா என்னன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியான காலேஜஸ் தான் அவைலபிளா இருக்கு. எலிஜிபிலிட்டி பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். இவங்களுக்கு எப்படி கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா as usual நமக்கு சேம் ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து போய் பயாலஜி மார்க் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிடும். தென் ஓகே, நான் வந்து பியூர் சயின்ஸ் நான் எப்படி என்னோட கட் ஆஃப் மார்க் ஆட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2, தென் பயாலஜியில வந்து பாட்னி சுவாலஜி நீங்க படிப்பீங்க, பாட்னி டிவைடட் பை 2, சுவாலஜி டிவைடட் பை 2. இந்த டிவைட் பை 2 பண்ண எல்லா மார்க்கையும் டோட்டலா ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க். நெக்ஸ்ட் வந்து நம்ம கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பத்தி பார்க்க போறோம். ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 85% வந்து தமிழ்நாட்டுக்கும் 15% வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கும் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 85% வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு 2024 வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி கவுன்சிலிங் அது மாதிரி தான் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட், அதுக்கப்புறம் எக்ஸர்வேஸ்மென்ட் கேண்டிடேட், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வராங்க இல்லையா, இவங்க எல்லாத்துக்கும் வந்து சென்னையில இருக்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து அதாவது உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் வந்து ஜென்ரலா ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்லைன்ல போயிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு அப்ராக்சிமேட்லி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ ஓப்பன் காம்படிஷன் அதாவது ஓசி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 31% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேக்வர்ட் கிளாஸஸ் பிசிக்கு வந்து 26.5% வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ் முஸ்லீம் இருக்காங்க, பிசிஎம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 3.5% கொடுக்குறாங்க. அதே மாதிரி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் எம்பிசி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 13% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ல டிஎன்சி வருவாங்க, அவங்களும் அதுல ஆட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 7.0% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எஸ்சி கேண்டிடேட் இருக்காங்க, ஷெட்யூல்டு காஸ்ட், அவங்களுக்கு வந்து 15% வந்து கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு காஸ்ட்ல அருந்ததியர் இருக்காங்க, அதாவது எஸ்சிஏ சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து 3.0% வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து எஸ்டி வராங்க, எஸ்டிக்கு வந்து 1% வந்து சீட் வந்து அலோகேட் பண்றாங்க. இது மாதிரிதான் வந்து கவுன்சிலிங்ல வந்து சீட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல எங்கெங்க காலேஜஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறது மெட்ராஸ் வெட்டனரி காலேஜஸ். இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 120 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெட்டனரி காலேஜ் வந்து ஒரத்தநாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, இவங்கள்ட்ட வந்து 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாமக்கல்ல இருக்கு, வெட்டனரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து நாமக்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெட்டனரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து திருநெல்வேலியில இருக்கு, இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கு அடுத்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வெட்டனரி காலேஜ் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேனி, சேலம் அண்ட் திருப்பூர், இவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 660 சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னும் 2 சீட்ஸ் இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பொலிட்ரி டெக்னாலஜி, தென் பிடெக் டைரி டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரக்கூடிய காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன காலேஜஸ் எல்லாத்துலயும் நீங்க அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
நீங்க வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் மூலியமா அட்மிஷன்ஸ் பண்ணணும் இல்லையா? சோ இதுக்கு வந்து இப்போ நம்ம அதர் ஸ்டேட்ல வந்து நம்ம அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீட் மார்க் எலிஜிபிளா இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடெக்ல ஒரு 3 கோர்ஸ் சொல்லியிருந்தேன். ஃபுட் டெக்னாலஜி, பொலிட்டரி டெக்னாலஜி அண்ட் டைரி டெக்னாலஜி. இந்த கோர்சஸ்க்கு நீங்க வந்து அட்மிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஐகேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருக்கும். அதுல வந்து பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் அதர் ஸ்டேட்ல வந்து நீங்க அட்மிஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு வந்து அட்மிஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வெட்டினரி படிச்சா அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும், ஸோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா அப்படின்றது நெக்ஸ்ட் பார்ட் 2ல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.